ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 5த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா 4த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே இந்த எக்ஸர்சைஸ்ல இருந்து பண்ணணும். அதாவது பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் எல்சிஎம்ல 2nd கொஸ்டின், 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 5th கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 8 அண்ட் 6? அதான் கேட்டிருக்காங்க. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் ஆஃப் 8 அண்ட் 6 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை டேரெக்டாக ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணியே பண்ணிடலாம். ஸோ 8 எப்படி ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 8 நீங்கள் 4 into 2 எழுதலாம். 4 into 2 எழுதலாம். 6 நீங்கள் 3 into 2 எழுதலாம். ஸோ 6 இதுக்கு மேலே பண்ண முடியாது. 3 into 2 தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். இதுக்கு ஃபர்தராக இது ப்ரைம் ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. ஸோ 4 எப்படி எழுதலாம்? நீங்கள் 2 into 2 எழுதலாம். 2 into 2. ஸோ 8 can be written as 2 into 2 into 2. 6 எப்படி எழுதலாம்னா 3 into 2 எழுதலாம். இப்போ நீங்கள் சர்க்கிள் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக நீங்கள் அதை கன்ஸ்ட்ரக்டும் பண்ணலாம், டீகம்போஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போ எத்தனை 2 நம்ம காமனாக இருக்கு? ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ 2 காமனாக இருக்குன்னு பார்த்தலாம். என்னெல்லாம் காமனாக இருக்கு? பேசிக்காக 8க்கும் 6க்கும் ஒரு 2 காமனாக இருக்கு. மற்ற எதுவும் காமனாக இல்லை. ஸோ அந்த 2 ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த காமனாக இருக்க 2 எழுதிட்டேன். இப்போ 8 வரணும்னா என்ன வரணும்? இன்டூ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது 4 நான் இப்படி எழுதுறேன். 2 into 2. ஸோ 3 2 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு 6 வேணா என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே ஒரு 2 இருக்குங்க. ஸோ இன்னொரு 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 கிடச்சிடும். 3 into 2 6. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும், அதாவது இதுவும் இது கூட்டினீங்கன்னா 6 வரும். இந்த மூணுத்தையும், அதாவது இதையும் கூட்டினீங்கன்னா 8 வரும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ ரெண்டுத்துலையுமே காமன், அதாவது இந்த ரெண்டுத்துலையுமே இந்த ரூல் அப்ளை ஆகுது. எந்த ரூல்னா ஷுட் ஹேவ் ஆல் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் போத் நம்பர்ஸ். இந்த ரூல் அப்ளை ஆகுது ரெண்டுத்துலையுமே. ஸோ பேசிக்கா வேற கலர். இந்த ரூல் அப்ளை ஆகிறதுனால இதான் எல்சிஎம். ஸோ 3 into 2 6, 6 into 3 into 2 6 ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வரும். 6 into 2 போட்டிங்கன்னா 12ன்னு வரும். 12 into 2 போட்டிங்கன்னா 24ன்னு வரும். ஸோ ஆன்சர் 24 தான். ஸோ எல்சிஎம் ஆஃப் 8 and 6 வந்து 24 தான். ஏன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதே நம்ம சர்க்கிள் மெத்தடில் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிள் மெத்தடில் எப்படி வரும்னா வேற கலர். இன்ஃபேக்ட் நான் இதை அழிச்சிடுறேன். ரெண்டுமே இருக்கு. சர்க்கிள் மெத்தடில் எப்படி வரும்னா இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கு, இன்னொரு சர்க்கிள் இப்படி வரையணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வேற கலர் எடுத்துக்கிறேன். காமனாக என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் காமனாக இருக்கிறது எழுதிடுறேன். 8க்கும் 6க்கும் காமனாக இருக்கிறது 2 தான். வேற கலர் 2 தான். ஸோ 2 ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். இப்போ 8 போகணும்னா என்ன பண்ணணும்? இன்னும் 2 2 தேவைப்படுது. ஸோ இந்த சர்க்கிள், அதாவது இந்த சர்க்கிள் வந்து 8. இந்த சர்க்கிள் ஃபுல்லாக 8. ஸோ இப்போ 6 வேணா என்ன பண்ணணும்? ஒரு 3 இன்க்ளூட் பண்ணிடுங்க. இதான் காமன் பேசிக்கா. ஸோ திஸ் 2 இஸ் காமன் டு போத் 8 and 6. ஸோ 3 into 2னா 6 வரும். 2 into 2 into 2னா 8 வரும். ஸோ இதான் சர்க்கிள் மெத்தட். ஸோ இது இங்கே இருக்கிற இந்த 2 சர்க்கிளில் இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். ஸோ எல்சிஎம் இஸ் நத்திங் பட் 2 into 2 into 2 into 3. 2 into 2 into 2 into 3 is nothing but the LCM. So which is nothing but 8 into 6. 6 6 are 36, 7 6 are 42, 8 6 are 48. No, இல்ல 8 into 3 actually. 8 into 3 actually. இது 8 into 3 தான் வரும். 8 into 3 is nothing but 24. அவ்வளோதான். ஸோ இதான் LCM. ஸோ சர்க்கிள் மெத்தட்லையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நார்மல் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணியும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் நீங்கள் லிஸ்ட் போட்டு கூட கண்டுபிடிச்சலாம். லிஸ்ட் போட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதான் இருக்கிறதுலே மோசமான மெத்தட். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல மெத்தட் தான். ஏன்னா லிஸ்ட் போட்டிங்கன்னா 8 16 24 32 அப்படியே போயினே இருக்கும். இப்போ 6ஓட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 12 18 24, 6 12 18 24 இதுலேயே கிடச்சிச்சு பாருங்க உங்களுக்கு. 24 24 மேட்ச் ஆச்சு. இதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? ஸோ 5th கொஸ்டின் ஓவர். இப்போ நம்ம 6th கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் 4 and 10 கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக நம்ம சர்க்கிள் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 4 and 10க்கு என்ன பண்ணலாம்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஈஸி. ஸோ 4 எப்படி எழுதலாம்? 4 2 into 2 எழுதலாம். 10 எப்படி எழுதலாம்? 5 into 2 எழுதலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது என்னது? 2 தான். ஸோ அந்த சர்க்கிள் வரீங்க. சர்க்கிள் போட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் இப்படி வேண்டாம். இது கரெக்டாக. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது 2 தான். ஸோ அது ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. சர்க்கிள் இல்லை, நம்பர் போடணும். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது 2. ஸோ இங்கே ஒரு 5 போடுங்க. இந்த சர்க்கிள் வந்து 10 ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த சர்க்கிள் வந்து 10 ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்புறம் நம்ம 4 ரெப்ரசென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு 2 போடணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வரும். 5 into 2 gives you 10. So this is the LCM. 2 into 2 into 5 is the LCM. So LCM equal to 2 into 2 into 5. அவ்வளோதான். ஸோ 2 into 2 4, 4 into 5 20. ஸோ ஆன்சர் வந்து 20 தான். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 20. லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 4 and 10 is nothing but 20. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதை லிஸ்ட் வச்சே பண்ண ட்ரை பண்ணுறேன். லிஸ்ட் வச்சு எப்படி பண்ணுறது? இப்போ 4 8 12 16 20. This is the list of multiples of 4ஓட லிஸ்ட் தான்.
இப்போ 10ஓட மல்டிபிள்ஸ் எப்படி எழுதலாம்? 10, 20, 30 போயினே இருக்கும். இப்படி போயினே இருக்கும். 4ஓட மல்டிபிள்ஸ் போயினே இருக்கும். ஸோ இங்கே ஆனால் லீஸ்ட் கவுண்ட் மல்டிபிள் தான் கேட்டிருக்கான். ஸோ லீஸ்ட் கவுண்ட் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 20 தான். இதுவும் இதான் பேசிக்காக லீஸ்ட் கவுண்ட் மல்டிபிள். ஸோ லிஸ்ட் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி நம்பர்லாம் நம்ம லிஸ்ட் வச்சே கூட கண்டுபிடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த சர்க்கிள் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 6th கொஸ்டின் ஓவர். ஸோ இந்த நோட் மட்டும் படிச்சிடறேன். LCM is always greater than or equal to the largest of given numbers. பேசிக்காக அதான். LCM is always greater than or equal to greater than 10. ஸோ அதான் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 4,10 தான் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல ஆனால் எல்சிஎம்னு பார்த்தீங்கன்னா 20 தான் வருது, விச் இஸ் கிரேட்டர் தேன் 10, விச் இஸ் கிரேட்டர் தேன் த லார்ஜஸ்ட் ஆஃப் த டூ. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ எல்சிஎம் வில் ஆல்வேஸ் பி அ மல்டிபிள் ஆஃப் ஹெச்சிஎஃப். இதில் ஹெச்சிஎஃப் என்னது? ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 2 தான் வருது. ஹெச்சிஎஃப் இஸ் 2, எல்சிஎம் இஸ் 20. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2, ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2, எல்சிஎம் ஈக்குவல் டு 20, which is clearly a multiple. LCM is clearly a multiple of HCF. ஸோ இதுலேயே அது தெரிஞ்சிருச்சு. பழைய எக்ஸாம்பிளில் பாருங்களேன், LCM ஈக்குவல் டு 24, HCF ஈக்குவல் டு 2. இங்கேயே வந்து HCF உங்களுக்கு 2ன்னு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா HCF இஸ் ஆக்சுவலி LCM இஸ் ஆக்சுவலி மல்டிபிள் ஆஃப் HCF. ஏன்னா 24 நீங்கள் எப்படி எழுதலாம்? 12 into 2ன்னு எழுதலாம். 12 into 2 அவ்வளோதான். ஸோ இதுதான் LCM. 24 can be written like this. 12 into 2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா லீஸ்ட் கவுண்ட் இந்த நோட்டையும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம டிவிஷன் மெத்தட் தேவையே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைம் ஃபேக்டரைஸ் நீங்கள் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ டிவிஷன் மெத்தட் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ டிவிஷன் மெத்தட்னா எப்படி இருக்கணும்னு நான் காமிச்சிடுறேன். ஸோ டிவிஷன் மெத்தட் இந்த எக்ஸாம்பிளுக்கே நான் காமிக்கிறேன். 8 and 6 எப்படி போடுவீங்க? டிவிஷன் மெத்தடில் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இப்படி போகணும். இப்படி ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறத வச்சு நம்ம பெருக்கிட்டே வரணும். ஸோ இது 4 and 3 வரும். அவ்வளோதான், இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ 4 into 2 8, 8 into 3 24. அவ்வளோதான். இந்த இடத்துல இவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ 2 into 4 into 3 அவ்வளோதான். இதான் எல்சிஎம். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் இதான் எல்சிஎம். ஸோ 2 into 4 8, 8 into 3 24. ஸோ இப்போ அந்த பழைய இந்த எக்ஸாம்பிளுக்கு போட்டு பார்க்கலாம். எல்சிஎம் யூசிங் டிவிஷன் மெத்தட் 4,10க்கு போடலாம். ஸோ 4,10 எப்படி எழுதலாம்? எதை வச்சு பெருக்கலாம்? 2ஆல் பெருக்கலாம். இங்கே 2 வரும், இங்கே 5 வரும், அவ்வளோதான். ஸோ இதுவும் முடிஞ்சது. ஸோ 2 into 2 into 5, 2 into 2 into 5. ஓகே, இந்த சிச்சுவேஷனில் டிவிஷன் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் சில சிச்சுவேஷனில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்க இஷ்டம் தான். எது உங்களுக்கு வசதியாக இருக்கும், எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லை பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சர்க்கிள் மெத்தட் யூஸ் பண்ணலாம். டிவிஷன் மெத்தட் எனக்கு தெரிஞ்ச டிவிஷன் மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிவிஷன் மெத்தட், பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், அப்புறம் சர்க்கிள் மெத்தட். மூணாவது வந்து சர்க்கிள் மெத்தட். அவ்வளோதான். 3மே நீங்கள் யூஸ் பண்ணணும். எது உங்களுக்கு வசதியாக எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 மெத்தடுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வருதோ, இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் எல்சிஎம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது இந்த கொஸ்டின்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.